ஒரு வயலில் கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்தது. அந்த வயலில் ஒரு வானம்பாடி தன் குஞ்சுகளுடன் வசித்து வந்தது. தாய்ப்பறவை காலையில், குழந்தைகளே, நான் இரை தேடச் சென்று வருகிறேன், பத்திரமாக இருங்கள் என்று கூறி விட்டு சென்று விட்டது. சற்று நேரத்தில் அந்த வயலுக்கு சொந்தக்காரரும் அவர் மகனும் அங்கே வந்தார்கள். தந்தை மகனிடம் கூறினார், மகனே, கதிர்கள் முற்றிவிட்டது, அறுவடை செய்ய வேண்டும். நாளை பக்கத்து ஊரிலிருந்து ஆட்கள் வருவார்கள், அறுவடை செய்து விடலாம் என்று கூறிச் சென்றார். இதை கேட்ட குஞ்சுகளுக்கு பயம் தொற்றிக் கொண்டது. மாலையில் தங்களது தாய்ப்பறவை வந்தவுடன் மிகவும் பயத்தோடு நடந்தவற்றை கூறியது. தாய்ப்பறவையோ, பயப்படாதீர்கள், நமக்கு ஆபத்து வராது என கூறிவிட்டது. மறுநாள் மீண்டும் வயலுக்கு சொந்தக்காரரும் அவருடைய மகனும் வந்தார்கள். மகனே, கூலி ஆட்களை நம்பி பயனில்லை, நாளை நம் உறவினர்களை அழைத்திருக்கிறேன், அவர்கள் வந்தவுடன் அறுவடை செய்து விடலாம் என்று கூறினார். குஞ்சுகளுக்கு மீண்டும் பயம் எடுத்து விட்டது. தங்களது தாய்ப்பறவை வந்தவுடன் மீண்டும் பயத்துடன் குஞ்சுகள் நடந்தவற்றை கூறி மீண்டும் மறுநாள் காலை உணவு தேடச் செல்லும் முன் வழக்கம்போல், குழந்தைகளே, பாதுகாப்பாக இருங்கள் என்று கூறி சென்றது. மீண்டும் வயலுக்கு சொந்தக்காரரும் அவரது மகனும் வந்தார்கள். மகனே, கூலி ஆட்களை நம்பியும் ஏமாந்து விட்டோம், உறவினர்களை நம்பியும் மோசம் போய்விட்டோம், இனி யாரையும் நம்பாமல் நாளை நாமே அறுவடை செய்வோம் என கூறி சென்றார். குஞ்சுகள் இன்றும் தங்களது தாயிடம் நடந்தவற்றை கூறியது. உடனே தாய்ப்பறவை, இனி நாம் இங்கிருக்க கூடாது என கூறி வேறிடம் சென்று விட்டது. என்ன நண்பர்களே, எந்த செயலுக்கும் யாரையும் எதிர்பார்க்காமல் நாமே செய்கின்ற போதே வெற்றி எளிதிலும் விரைவாகவும் கிடைக்கும் என்று இந்த கதை மூலம் புரிந்திருப்பீர்கள். நன்றி.